ಹಾಯ್ ಡೀಲೆಸ್. ನಾವು ಮೈಸೂರಿಂದ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ನಾವು ರಾಮಲಿಂಗ ಸರ್ಗೆ ಬಾಳೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ವಿ. ದರಿತ್ರಿ ಯಂಗರು ಗ್ರೋತು ಕೊಟ್ಟಿದ್ದೋ. ಈಗ ಅವ್ರ ಬಾಯಿಂದನೇ ಆ ரிசல்ட்ನ கேளத. நீங்க பேசி தமிழ். இதெல்லாம் போட்டதுனால வாழை வந்து growth நல்லா வந்திருக்கு. ஈல்டு இனிமேல் அப்படியே எல்லாம் ஈன போகுது, ஈல்டு வரப்போகுது. இப்போ வரைக்கும் இது போட்டதுலேருந்து நல்லா பரவாயில்ல, நல்லா growth அருமையாக இருக்குது. என்ன ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம இது சொன்னோம். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து தரித்திரி கொடுத்தோம். தரித்திரி அப்புறம் எங்கரு 7வது மாதம் எங்கர் கொடுத்துருக்கு. 7வது மாதம் எங்கர் கொடுத்துருக்குது. இப்போ வந்து ஹார்ஸ் பவர் கூட 8வது மாதம் அது கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கு. ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வாழை வந்து நல்ல ஈல்டு எத்தனை கிலோ வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ஓகே. எல்லாத்துக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ள பேர் வாங்கலாம். டிஎல்எஸ்ஷிப் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் இது என்னன்னா நெக்ஸ்ட் மக்களுக்கு பூமி நல்லா மண்புழு அதிகமாகு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பழம் கொடுக்கறது உங்களுக்கு திருப்தியா, நல்ல ஆர்கானிக் பழம் கொடுக்கறதுன்னா உங்களுக்கு ஒரு ஆனா இப்ப எல்லாம் மக்கள் அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஆர்கானிக் போகணுமோ அந்த அளவுக்கு போனா நம்மளுக்கு திருப்தி தான். பிளஸ் வந்து ஈல்டு வரணும். விவசாயிக்கு வந்து ஈல்டு வரணும், மக்களுக்கு வந்து நல்ல தரமான பொருள் கிடைக்கும். இப்போ தரமான பொருளும் கிடைக்கி இந்த டிஎல்எஸ்ல இருந்து. ரெண்டாவது வந்து ஈல்டு நல்லா வரும். எல்லா பக்கம் ஈல்டு நல்லா வந்திருக்குது. காய்கறியிலிருந்து எல்லா பொருளுக்குமே, தென்னையிலிருந்து சின்ன வெள்ளாமையிலிருந்து கொத்தமல்லி தலையிலிருந்து எல்லா வெள்ளாமைக்கு கொடுத்தாலுமே இது நல்லா இருக்குது. மக்களுக்கு உணவு வந்து நாம் வந்து நல்ல உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருப்தியாக இது நல்ல ஈல்டு வரும். நெக்ஸ்ட் வீடியோ ஈல்டு வந்த பிற்பாடு இவங்களது ஒரு கட்டிங் ஆன பிற்பாடு ஒரு வீடியோ எடுப்போம். அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் போடுவோம்.